இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மெய்காவலர் ஆபத்தான நடவடிக்கையில் ஈடுபட்டது குறித்து விசாரணை நடத்துவேன், துங்கு இஸ்மாயில் கோரிக்கை. தமது மெய்காப்பாளர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை அன்று கோலாலம்பூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஆபத்தான செயலில் ஈடுபட்டதாக வெளியான குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை நடத்தும்படி அதிகாரிகளை இடைக்கால ஜொஹூர் சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். சட்டத்திற்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கை அல்லது மிரட்டலை தாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என அவர் கூறினார். எனவே எனது மெய்காவலர்களில் ஒருவர் ஆபத்தான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படுவது தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தும்படி அதிகாரிகளை கேட்டுக்கொள்வதாக துங்கு இஸ்மாயில் தெரிவித்தார். சட்டத்திற்கு ஏற்ப மற்றும் பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என தாம் நம்புவதாக ட்விட்டர் சமூக வலைதளத்தில் துங்கு இஸ்மாயில் பதிவிட்டார். இதன் தொடர்பில் விசாரணை அதிகாரிகள் நடத்துவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். புத்தக வவுச்சருக்கு கல்வி அமைச்சின் டெலிமா இணையத்தின் மூலம் பதிவு செய்ய வேண்டும். 4, 5 மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவர்கள், இடைநிலை பள்ளி மாணவர்கள், கல்வி அமைச்சின் கீழ் உள்ள கல்வி நிலைய மாணவர்கள் மலேசிய இலக்கவியல் கல்வி பயிலும் செயலியான டெலிமா மூலம் நேற்று நண்பகல் 2 மணியில் இருந்து புத்தகம் வாங்குவதற்கான வவுச்சரை பெற முடியும். 4ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் 50 ரிங்கிட்டிற்கான புத்தக வவுச்சரையும், இடைநிலை பள்ளி மாணவர்கள், உயர்கல்வி நிலைய மாணவர்கள் மற்றும் மலேசிய ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவர்கள் 100 ரிங்கிட்டிற்கான புத்தக வவுச்சரை பதிவேற்றம் செய்து கொள்ள முடியும். மாணவர்களுக்கான வவுச்சர் வழங்கும் முறை மற்றும் டெலிமா செயலியையும் அதற்கான கடவு சொல்லையும் பயன்படுத்தி கோத்தா புக்கு டிஜிட்டல் அடையாளத்தை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு தொடக்கப்பள்ளி பிள்ளைகள், இடைநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி மற்றும் உயர்கல்வி நிலைய மாணவர்கள் கணினி திரையில் காணப்படும் கோத்தா புக்கு டிஜிட்டல் மற்றும் கிரெடிட் கணக்கில் பதிவு செய்து ஜுடுல் கடாங்கான் மடானியில் காணப்படும் பல்வேறு தலைப்புகளில் உள்ள புத்தகங்களை தேர்வு செய்யலாம் என கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 ரிங்கிட் புத்தக பற்றுச்சீட்டை தவறாக பயன்படுத்த வேண்டாம். 1.2 மில்லியன் உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கு நினைவுறுத்தல். 100 ரிங்கிட் புத்தக பற்றுச்சீட்டு தவறாக பயன்படுத்தப்படும் சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க உயர்கல்வி கூடங்களை சேர்ந்த சுமார் 12 லட்சம் மாணவர்கள் அதனை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதர் நினைவுறுத்தியுள்ளார். பழைய சம்பவங்கள் மீண்டும் நிகழாது என தாம் நம்புவதாக ஜம்ரி கூறியுள்ளார். இவ்வாண்டுக்கான கோலாலம்பூர் அனைத்துலக புத்தக கண்காட்சியை முன்னிட்டு நேற்று மாலை தொடங்கி மாணவர்களுக்கான 100 ரிங்கிட் புத்தக பற்றுச்சீட்டு கட்டம் கட்டமாக விநியோகிக்கப்படும். 4ஆம் ஆண்டு தொடங்கி உயர்கல்வி கூடம் வரையிலான மாணவர்களுக்கு மீண்டும் 100 ரிங்கிட் புத்தக பட்டுச்சீட்டு வழங்கப்படும் என பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவித்திருந்தார். மாணவர்கள் தரமான புத்தகங்களை வாங்க ஏதுவாக பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்களின் பட்டியலுடன் அந்த 100 ரிங்கிட் பற்றுச்சீட்டு வழங்கப்படும் எனவும் அவர் கூறியிருந்தார். மாணவர்களுக்கான புத்தக பற்றுச்சீட்டு 2016ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தலைமையிலான தேசிய முன்னணி அரசாங்கத்தால் முதல் முறையாக அறிமுகம் கண்டது. எனினும் படிவம் 6 மற்றும் உயர்கல்வி கூட மாணவர்களுக்கு மட்டுமே அது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மலேசிய சுற்றுப்பயணிகளுக்கான விசா விலக்கு திட்டம் கால அவகாசத்தை 30 நாட்களாக நீட்டிக்க சீனா இணக்கம். மலேசியாவில் இருந்து சீனாவிற்கு செல்லும் சுற்றுப்பயணிகளின் விசா விலக்குக்கான கால அவகாசத்தை 15 நாட்களில் இருந்து 30 நாட்களாக நீட்டிக்க சீனா ஒப்புதல் அளித்துள்ளதாக துணை பிரதமர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்துள்ளார். புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான சாஹித் மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான 50 ஆண்டு கால அரசு தந்திர நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அதனை தெரிவித்தார். சீன பிரதமர் லீ கியாங்குடனான சந்திப்பின் போது அந்த விசா நீட்டிப்பு தொடர்பில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாகவும் துணை பிரதமர் சொன்னார். மலேசியாவுக்கு வருகை புரியும் சீன சுற்றுப்பயணிகளுக்கு 30 நாட்கள் விசா விலக்கு அளிக்கப்படுகிறது. அதே சலுகை சீனாவுக்கு செல்லும் மலேசிய சுற்றுப்பயணிகளுக்கும் வழங்கப்படும் என்றார் அவர். சுட்டெரிக்கும் வெயிலில் மாணவனை 3 மணி நேரம் நிற்க வைத்த விவகாரம் கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்கும். பட்லினா சிட்டே 5ஆம் வகுப்பு மாணவன் ஒருவனை சுமார் 3 மணி நேரம் சுட்டெரிக்கும் வெயிலில் நிற்க வைத்ததோடு அம்மாணவன் வெப்ப அலை பாதிப்புக்கு உள்ளானதாக கூறப்படுவது குறித்து கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்கும்.
இந்த விவகாரத்தில் தவறு நடந்து மாணவரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் இணக்கப்போக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என கல்வி அமைச்சர் பட்ரினா சிட்டேக் தெரிவித்தார். இந்த விவகாரத்தை நாங்கள் தீவிரமாக கண்காணித்து வருகிறோம் என்பதோடு இது குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். அதிகாரிகளின் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ரினா தெரிவித்தார். மாணவர்கள், ஆசிரியர் மற்றும் ஒட்டுமொத்த பள்ளி சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் சுபிக்ஷத்தை பாதிக்கும் எந்த ஒரு தவறான நடவடிக்கை விவகாரத்தை விட்டுக் கொடுக்கும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என அவர் தெரிவித்தார். எனவே மாணவர்களை நிர்வகிக்கும் விவகாரத்தில் அவர்களுக்கான வழிகாட்டியை எப்போதும் பள்ளி நிர்வாகம் பின்பற்ற வேண்டும் என்றும் பட்ரினா ஆலோசனை தெரிவித்தார். மாற்றுத்திறனாளியை தாக்கியதில் அதிகாரி குற்றம் புரிந்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஐஜிபி திட்டவட்டம். ஜொகூர் ரீஜென்ட் அல்லது இடைக்கால சுல்தானின் போலீஸ் மெய்காவலர் குழுவின் அதிகாரி இ-ஹெயிலிங் வாடகை ஓட்டுநரை தாக்கியது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பல்வேறு அதிகாரிகள் விசாரணைக்கு உதவுவதற்கு புகித் அமான் போலீஸ் தலைமையகத்திற்கு அழைக்கப்படுவார்கள் என போலீஸ் படை தலைவர் ரசருடின் ஹுசைன் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். நியாயமான விசாரணைகள் நடைபெறுவதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் தங்களது வாக்குமூலத்தை வழங்குவதையும் இது உறுதிப்படுத்தும். சட்டத்திலிருந்து எந்த குற்றவாளியும் தப்பாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு விசாரணைக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். குற்றம் புரிந்துள்ளதாக கண்டறியப்படும் எந்த ஒரு அதிகாரி மீதும் இணக்கப்போக்கு காட்டப்படாது என்றும் ரசருடின் கூறினார். ஆசியா மொபிலிட்டி மீதான சர்ச்சை கருத்துரைக்க ஹன்னா மறுப்பு. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பொது போக்குவரத்து சேவைகளை நிர்வகிப்பதற்காக மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட தனது கணவருடன் தொடர்புடைய நிறுவனம் குறித்த சர்ச்சை தொடர்பில் கருத்துரைக்க இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹன்னாயோ மறுத்துவிட்டார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பொது போக்குவரத்து சேவைகளை நிர்வகிக்க ஏதுவாக நியமிக்கப்பட்ட இரு நிறுவனங்களில் ஆசியா மொபிலிட்டி நிறுவனமும் ஒன்றாகும். எனினும் ஹன்னாயோவின் கணவரான எம் ராமச்சந்திரன் தலைமையிலான ஆசியா மொபிலிட்டி நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டதில் சிறப்பு சலுகை அல்லது முரண்பாடுகள் எதுவும் இருக்கலாம் என கூறி சில தரப்பினர் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். இது இளைஞர் விளையாட்டு அமைச்சின் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்கும் விவகாரத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என அது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அண்ணா கருத்துரைக்க மறுத்துவிட்டார். விளையாட்டுத்துறை குறித்த விரிவான தகவல்களை வழங்கும் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அதன் பங்களிப்பை அளவிடும் 2022 ஸ்போர்ட்ஸ் சேட்டலைட் கணக்கை திறந்து வைத்த பின்னர் அண்ணா செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டரசு நெடுஞ்சாலையில் விளம்பர பலகை தீப்பற்றியது, 9 வெளிநாட்டு தொழிலாளர்கள் காயம். கூட்டரசு நெடுஞ்சாலையில் விளம்பர பலகையில் தீப்பற்றி எரிந்ததை தொடர்ந்து அங்கு வேலை செய்து கொண்டிருந்த 9 வெளிநாட்டு தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர். மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்திற்கு அருகே பிற்பகல் மணி 1:25 அளவில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தில் ஒருவர் கையில் காயத்திற்கு உள்ளானார். இதர 8 பேர் சொற்ப காயத்திற்கு உள்ளாகினர். தீ விபத்து குறித்த காணொலி சமூக வலைதளத்திலும் வைரலாகின. தீ விபத்தில் காயமடைந்த அனைவருக்கும் மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அந்த மின்னியல் விளம்பர பலகையில் தீப்பிடிப்பதற்கு முன் அதில் மின்சார அதிர்ச்சி ஏற்பட்டதை தொடர்ந்து மின்னல் வேகத்தில் தீ அந்த விளம்பர பலகையின் மேற்பகுதி வரை பரவியதாக பாதிக்கப்பட்ட ஊழியர்களில் ஒருவர் தெரிவித்தார். தீ விபத்து ஏற்பட்ட இடத்திலேயே காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவியாளர்கள் சிகிச்சையை வழங்குவதையும் பார்க்க முடிந்தது. தீ விபத்தில் 5 வீடுகள் சேதம், மின்சார தாக்குதலுக்கு பெண் உள்ளானார். கொத்தபாரு கம்பங் நுண்டாங்கில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வீடுகள் சேதம் அடைந்ததோடு பெண் ஒருவர் மின்சார தாக்குதலுக்கு உள்ளானார். 36 வயதுடைய அந்த பெண் தீயணைப்பு நிலையத்தின் அவசர சேவை உதவி பிரிவு வாகனத்தின் உதவியோடு உடனடியாக ராஜா பெரம்புவான் ஜைனப் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதிகாலை மணி 3:15 அளவில் அந்த தீ விபத்து குறித்த தகவல் கிடைத்தவுடன் 5 நிமிடத்திற்குள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் சென்றடைந்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை அதிகாரி ரம்லி அப்துல்லா தெரிவித்தார். கோத்தாடருல் 9, காத்தா பஹாரு, டன்ஜோங், டெங்கலான் செப்பா ஆகிய தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த 31 தீயணைப்பு வீரர்களும் அதிகாரிகளும் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வருகை புரிந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தில் 3 வீடுகள் 100 விழுக்காடு அழிந்தன. இதர 2 வீடுகள் 70 விழுக்காடு சேதம் அடைந்ததோடு 2 கார்கள் மற்றும் 1 மோட்டார் சைக்கிளும் அழிந்தன என நேற்று ரம்லி வெளியிட்ட அறிக்கையில் விவரித்தார்.